வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸு சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்குறோம். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் வரக்கூடிய எல்லா பாசிட்டிவ் இன்டீஜரையுமே எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இதான் ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம். இதில் ஆறுன்றது ரிமைண்டர், கியூன்றது கோசன், பின்றது டிவைசர், ஏன்றது டிவைடண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த ரிமைண்டர் வந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல் இருந்து லெஸ் தென் இந்த டிவைசர் இருக்கு இல்லையா, டிவைசரோட கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன் இருக்குது, இதை மைண்டில் வச்சுக்கணும். 0 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் பி. ஓகேங்களா? ரிமைண்டர் வந்து டிவைசரை விட கம்மியாகவும் 0வை விட அதிகமாகவும் இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி இது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. ஸோ ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்க அந்த ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் when divided by 3 leaves remainder 2 அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து ஆர் அப்படின்றது ரிமைண்டர் 2 அப்படின்னு அவனே கொடுத்துட்டான் கொஸ்டினில், ரிமைண்டர் 2. அடுத்தது வந்து டிவைடண்ட் அப்படின்றது என்னது, டிவைடட் பை அப்படின்னா டிவைசர் பியும் கொடுத்துட்டான். சரியா? பி வந்து 3, ஆர் வந்து 2. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் வந்து பிக்கு பதில் 3யும் ஆருக்கு பதில் 2வும் போட்டாச்சு. ஸோ கியூ ஈக்குவல் டு 1 அப்படின்றப்ப என்ன வருது, 5. ஏ ஈக்குவல் டு 5. கியூ ஈக்குவல் டு 2ன்றப்ப ஏ ஈக்குவல் டு 8. கியூ ஈக்குவல் டு 3ன்றப்ப ஏ ஈக்குவல் டு 3 + 3 × 3 9, 9 + 2 11. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 5. ஸோ அடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று போட்டுடலாம். கியூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருந்தா கூட என்ன வரும், 0 3 × 0 + 2 2. ஸோ 2வை 3ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 2 தான் வரும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. 2வை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 2 அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு ரிமைண்டர் 2 வர்ற மாதிரி 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 5 8 11. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் 3 தான். ஸோ அப்போ 14 நம்மளே வேணும்னா எழுதிக்கலாம். ஓகேங்களா? டாட் டாட் டாட். ஸோ இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் 2 3 நம்பருக்கு இடையில காமனாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளாவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்ட் சம்மில் a man has 532 flower pots. ஓகேங்களா? மொத்தம் 532 flower pots வச்சிருக்காரு. he want to arrange them in rows such that each row contains 21 flower pots. ஓகேங்களா? ஒவ்வொரு ரோலும் 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி எத்தனை ரோ கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் பார்ட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். ஸோ எத்தனை ஃப்ளவர் ரோ அந்த கிரியேட் பண்ண முடியும், கிரியேட் பண்ணது போக மீதி எத்தனை வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 532 அப்படின்றது ஃப்ளவர் பார்ட்ஸு. இது வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் வந்து என்னது, டிவைடண்ட். ஓகேங்களா? ஏ. ஸோ ஒரு ரோவில் வந்து 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, டிவைசர். ஓகேங்களா? பி. அவன் கேட்டிருக்கிறது பை ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் என்னது, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? ரிமைண்டர் என்னன்னு வரும்னு கேட்டிருக்கான், இந்த கோஷன் என்ன வரும்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்ம வந்து ஏக்கு பதிலாக 532 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பிக்கு பதிலாக 21 × Q ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த 21 × Q, இது 9 இல்லை Q. ஓகேங்களா? ஸோ 532வை 21ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 21s are 42, 11 2. ஸோ 112ல் எத்தனை 22 பார்த்தீங்கன்னா 21. 521 போட்டிங்க அப்படின்னா 105 வரும், 7 ரிமைண்டர். ஸோ இது வந்து 6. ஓகேங்களா? ரிமைண்டர் 6. இது வந்து என்னது, கோஷன் Q. ஓகேங்களா? ஸோ அப்போ 21 ஃப்ளவர் பார்ட்ஸை 25 ரோட்ஸில் மேக் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 7 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவன் கேட்டிருக்கதை இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு, 25. ரிமைண்டர் ரிமைனிங் ஆர் லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பார்ட்ஸ் அவன் அப்படி தான் கேட்டிருக்கான். ஸோ ஃப்ளவர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த அப்படின்னு அர்த்தம்.
ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்னா அடுத்தடுத்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் அது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 7 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 7க்கு அடுத்த நம்பர் 8 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 7 × 8 56 இது 2ஆல் மல்டிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஓகேங்களா? ஆகும்ன்றது நமக்கு தெரியும். அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இங்கே கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இதை 2 மெத்தடில் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா கேஸ் 1 ஓகேங்களா? செகண்ட் சம்மு கேஸ் 1 என்ன எடுக்கிறோம் அப்படின்னா லெட் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈவன் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரை ஈவன் அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ செகண்ட் நம்பர் என்னவா இருக்கும்? ஆட். ஓகேவா? ஸோ செகண்ட் நம்பர் இஸ் ஓட். ஸோ அப்போ இதோட ஒன்று ஆட் பண்ணால் அதை ஆட் நம்பரா ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 2 நம்பர். ஸோ 2n இன்ட்டு 2n + 1 கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 × n × 2n + 1 இதுதானே வரும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது டிவைடட் பை 2 தான். ஓகேங்களா? தேர்ஃபோர் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. எப்போவுமே ஒரு நம்பரில் 2 தனியாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொத்த நம்பரும் அடுத்தது இருக்கிறது எல்லாமே ஓட் நம்பராக இருந்தாலுமே அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுதான் இது ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஃபஸ்ட் நம்பர் ஈவனாகவும் செகண்ட் நம்பர் ஆடாகவும் எடுத்தோம். ஸோ செகண்ட் கேஸில் let the first number is odd. ஸோ என்னது 2nனா ஈவன் நம்பர் எடுத்தோம். அப்போ 2n + 1னா ஆட் நம்பர். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் நம்பர் இஸ் ஈவன். ஸோ ஈவன் எடுக்கிறேன் அப்படின்னா இதோட ஒன்று ஆட் பண்ணால் அது ஈவன் நம்பர் தானே. ஸோ 2n + 1 அதோட ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ 2n + 2 ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக 2 இருக்குது. ஸோ 2 × n + 1 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் these 2 numbers என்ன வரும்? 2n + 1 2 × n + 1. ஸோ மேலே சொன்ன அதே கண்டிஷன் தான். 2 வந்து ஒரு நம்பரில் சீரீஸில் உள்ளே இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் என்னவாகும்? 2ஆல் டிவைட் ஆகும். தேர்ஃபோர் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க கன்க்ளூஷன். ஸோ ஃபைனலாக தேர்ஃபோர் ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ்னா கன்சிக்யூட்டிவ் ஓகேங்களா? ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் 2 அடுத்த பாசிட்டிவ் இன்டிஜரை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா இஸ் டிவிசிபிள் பை 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க கன்க்ளூஷன். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு அழகாக இருந்துச்சு, புரிஞ்சிருந்துச்சி, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ இதுதான் தேர்டு சம்மு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து